முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். டிஜிபி நியமன நடவடிக்கைகளை விரைவுபடுத்த யுபிஎஸ்சிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழ்நாட்டில் டிஜிபி நியமன நடைமுறைக்கு எதிராக பீப்புள்ஸ் வாட்ச் அமைப்பினுடைய ஹென்றி திபேன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒன்றை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்து மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. டிஜிபி பதவிக்காலம் நிறைவடைவதற்கு 3 மாத காலத்திற்கு முன்பாகவே புதிய டிஜிபி தகுதியான நபர்களின் பெயரில் யுபிஎஸ்சிக்கு பரிந்துரைக்க வேண்டும். ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் அதனை செய்யவில்லை. அதே சமயம் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியான வெங்கட்ராமனை நியமித்து தமிழ்நாடானது அரசாணை பிறப்பித்துள்ளது. இது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி ஹென்றி திபேன் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை இன்று உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் அதன் மீதான ஒரு உத்தரவுகளை தற்பொழுது உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு டிஜிபி நியமன நடவடிக்கைகளை விரைந்து முடிக்க யுபிஎஸ்சிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ளது. யுபிஎஸ்சி பரிந்துரைத்த பின்னர் தமிழ்நாடு அரசாங்கமானது நியமனத்தை நடத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் தற்பொழுது உச்சநீதிமன்றமானது திட்டவட்டமாக ஒரு உத்தரவாக பிறப்பித்துள்ளது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா.